தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு தேர்தல் வியூகங்களை வெளியில் சொல்ல முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல, பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சியா தெரியல. அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. 2001 சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வந்தது. அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது. இவர்கள் கூட்டணி வச்சா சரி, அதிமுக கூட்டணி வச்சா தப்பு. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்க அரசியல் களம் பரபரப்பாகி வருகிறது. தேர்தலுக்காக திமுக, அதிமுக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி, தேமுதிக, பாஜக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சூழலில் அதிமுக கூட்டணி குறித்து பல்வேறு குழப்பங்கள் நீட்டித்து வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து பேசி வருகிறார். முதற்கட்டமாக தனது சுற்றுப்பயணத்தை கடந்த ஜூன் 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையம் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார். தொடர்ச்சியாக ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட தொகுதிகளில் ஜூலை 21ஆம் தேதி வரை பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரை தனது 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்க உள்ளார். இந்த சூழலில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள காட்டுமன்னார் கோவிலில் பரப்புரை செய்த போது பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் வரும் நாட்களில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்ட கட்சிகள் சேர உள்ளதாக கூறினார். இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கம் வச்சு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று அதிமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையோடு தனியாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன். மேலும் ஒட்டுமொத்த 234 தொகுதிகளில் 210 தொகுதிகளை எங்கள் கூட்டணி கைப்பற்றும் என்று புள்ளி விவரங்களுடன் இபிஎஸ் பேசியது அதிக கவனம் பெற்றுள்ளது. முன்னதாக அதிமுக பாஜக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இபிஎஸ் அழைப்பு விடுத்த நிலையில் கூட்டணி அழைப்பை இரு கட்சிகளும் பகிரங்கமாக நிராகரித்தன. இதனால் இபிஎஸ் கூறியபடி கூட்டணியில் சேரவுள்ள பிரம்மாண்ட கட்சி எது என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகமோ திமுக மற்றும் பாஜகவுடன் நிச்சயம் கூட்டணி கிடையாது என்று வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டது. அதேபோன்று சீமானின் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டி என்பதை உறுதியாக தெரிவித்துவிட்டது. இதனால் அதிமுக தாவேக இடையே கூட்டணி அமைய வாய்ப்பு இருப்பதாக பேச்சுகள் எழுந்தன. இந்நிலையில் பிரபல தனியார் நாளிதழ் ஒன்றுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள பேட்டி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதா என்ற கேள்விக்கு தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்காமல் தேர்தல் வியூகங்களை வெளியில் சொல்ல முடியாது என்று பதிலளித்துள்ளார். மேலும் நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகளை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அனைத்து கட்சிகளையும் வரவேற்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது திரும்பும் பக்கம் எல்லாம் கூட்டணிக்கு அடித்தளம் போடுவதை யூகிக்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமியின் இத்தகைய முயற்சிகளுக்கு எத்தகைய பலன் கிடைக்கப் போகிறது? உண்மையிலேயே அவர் கூறியது போல பிரம்மாண்ட கட்சிகளை கூட்டணிக்குள் அமைத்து ஆளும் திமுகவிற்கு பெரும் நெருக்கடியை கொடுப்பாரா? அதிமுகவின் அதிரடி திட்டங்கள் பலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.